வாங்க உள் பக்கமாக திருப்பிட்டு ஹைட் இங்கே மேலே ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்களா இதுலேருந்து கீழே வரையும் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு ஹைட் எடுத்துக்கோங்க. இப்போ 13.5 இருக்குது. கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 13.5 + 1 இன்ச். அதுக்கப்புறம் அப்பர் பாடி இந்த ஸ்டிச்சஸ் ஆம் ஹோல் எங்கே முடியுதோ அங்கே இருக்க ஸ்டிச்சஸ்லேருந்து இது வரைக்கும் 11. வேஸ்ட் வந்து 10.5. இந்த ஸ்டிச்சஸ்லேருந்து இது வரைக்கும் இந்த ஸ்டிச்சஸ் வரைக்கும் கீழே ஹிப் வந்து 12 இன்ச். ஆமாம். அதுக்கு அடுத்தது ஆம் ஹோல் டெப்த் 12. ஆம் ஹோல் டெப்த் வந்து கரெக்டாக இந்த தையல் கிட்ட ஸ்கேல் வச்சுக்கோங்க. அப்போது இங்கிருந்து ஹைட் வச்சிங்கன்னா எவ்வளோன்னு வந்து 4.75 ஆம் ஹோல் டெப்த் இது. ஓகேங்களா? அடுத்தது ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து இந்த ஸ்டிச்சஸில் இப்படியே ஒரு டேப்பை மூவ் பண்ணிவிட்டு இந்த தையல் வரை எவ்வளோ இருக்குது அது ஆம் ஹோல் ரவுண்டு 5.25. அடுத்தது இது ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஒரு கார்னரில் போட்டு நெக் வித்து இது வரைக்கும் 2 இன்ச்சஸ் இருக்குது. 2 இன்ச்சஸ் இதில் வந்து மைனஸ் இங்கே தையலுக்காக எக்ஸ்ட்ரா வேணும்னா இப்போ 2 இன்ச்சில் -1.25 2 இன்ச்சு மைனஸ் நெக் வித் வந்து 2 இன்ச்சில் -0.25 எல்லாமே 1/4 இன்ச் மைனஸ் பண்ணுவோம்ல நெக் வித்தில். ஆமாம். ஷோல்டரில் இங்கிருந்து இந்த தையல் வரை எவ்வளோ இருக்கும்? இப்போ 4.5 இருக்குது. இது வந்து 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும் 5 இன்ச்சா. இங்கே தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வேணும் இல்லைங்க, அதனால 5 இன்ச்சை வந்து ஆட் பண்ணிக்கணும். 4.5 1/2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பேக் நெக் டெப்த் வந்து 1 இன்ச்சு. ஃப்ரண்ட் நெக் வந்து 3.5 இன்ச். ஸ்லீவ் ஹைட் வந்து இந்த ஸ்டிச்சஸ்லேருந்து இது வரைக்கும் 4 இன்ச் ஸ்லீவ் ஹைட்டு. ஸ்லீவ் ரவுண்ட் வந்து அதுவும் 4 இன்ச். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கீழே வந்து தையலுக்காக 1/2 இன்ச் நம்ம அந்த 1 இன்ச் 13.5 வந்துச்சா அதில் 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச்சு. இதிலிருந்து ஹைட் வந்து 13.5 இன்ச். இப்போ இதில் ஸ்டிச்சஸ்க்காக 1/2 இன்ச். அதுக்கு அடுத்தது ஷோல்டர். ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சஸ்க்கு வந்து அளவு எவ்வளவோ அதை விட்டுட்டு இந்த லைன்லேருந்து ஷோல்டர் மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர் வந்து 4.5 ப்ளஸ் 4.5 ப்ளஸ் வந்து 0.5 இன்ச் ஆட் பண்ணணும்னு சொன்னோன்னா 5 இன்ச் ஷோல்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து ஆம் ஹோல் டெப்த்து எவ்வளோ சொன்னேன்? ஆம் ஹோல் டெப்த்து 4.75 ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக் வித் வந்து 2 இன்ச் வந்து 1/4 இன்ச் மைனஸ் பண்ணவே சொன்னோன்னா 1.25. டெப்த் வந்து 3.5 இன்ச்சா 3.5 இன்ச் அப்படியே. இப்போ இங்கிருந்து இது குட்டி பாப்பா சைஸ்ங்காட்டி ஒரு 1 இன்ச் மட்டும் வச்சுக்கலாம். இதே வந்து சைஸ் எச்சாக 1.25 1.5 வரைக்கும் போகும்னு சொல்லிக்கலாம். இப்போ இதிலிருந்து அப்படியே 5 இன்ச் 2.5 வரை ஸ்ட்ரைட்டாக வரணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பாடி மெஷர்மெண்ட். இப்போ அப்பர் பாடி எவ்வளோ சொன்னோம்? அப்பர் பாடி 11 இன்ச்சா. அது வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி அளவு எடுத்துருக்கோம். அப்போ இப்போ நம்ம 2 ஃபோல்ட் பண்ணும்போது அதில் பாதி தான் இருக்கணும். அப்போ 5.5 சேஞ்ச் பண்ணணும். கீழே இது ஹிப் எவ்வளோ? வேஸ்ட் எவ்வளோ? வேஸ்ட்டு 10.5ங்களா? அப்போனா 5.25 இன்ச். அதுக்கப்புறம் ஹிப்பு 6 இன்ச். இது வந்து பேசிக் பாடி.
இப்போ இங்கே லைனை விட இங்கே உள்ள தள்ளி வந்திருக்கும் போது இப்போ இதை எப்படி ஆர்ம்ஹோல் வந்து லைன் வரையணும்னா இங்கேருந்து 1/2 இன்ச் இந்த சைடு வந்து பாயிண்ட் வச்சுட்டு குட்டீஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஷோல்டர் பெருசாக வச்சா இது மாதிரி வரும். நம்மளுக்கே வந்து காலர் நெக் சுடிக்கெல்லாம் வந்து இப்படி லைன் வந்து உள் பக்கமாக தான் வரும். சரிங்களா? இப்போ இப்படி வந்து க்ராஸ் பண்ணி இதில் வந்து ஆர்ம்ஹோல் வந்து டச் ஆகிற மாதிரி. ஓகேங்களா? இப்போ இது பேசிக் பாடி. இதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் வேணும். சீம் அலவன்ஸ் வந்து இதுக்கு வந்து 1.5 1.5. இப்போ இங்கே வந்து டாட் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஹிப்லேருந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா. இப்போ இந்த லைன் போட்டிங்களா, இந்த பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டுக்கணும். இப்போ டாட் நம்ம பிடிக்கிறதுக்காக ஒரு 0.5 இன்ச் வச்சிங்கன்னா இப்போ டாட் பிடிக்கலனா இதில் கட் பண்ணணும். சரி, இதில் தைக்கணும். டாட் பிடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த லைனை இதுக்கப்புறமா வந்து 1.5 இன்ச் வந்து வைக்கணும். ஸ்ட்ரைட்டாக இப்போது இதில் தான் வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா? டாட் பிடிச்சா இதில் தைக்கணும், பிடிக்கலனா இப்படி கொஞ்சம் ஷேப் நீங்கள் தைக்கிறதுலேயே ஷேப் கொடுத்துக்கணும். இப்படி தைச்சிங்கன்னா இங்கே டாட் பிடிக்கும்போது ஷேப் தானே வந்துடும். எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஆம் ஹோல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் ரவுண்ட் எவ்வளோ வந்தது? ஆம் ஹோல் வந்து 5.25. இப்போ இங்கே கரெக்டாக 5.25 வந்துருச்சு. இன்கேஸ் 5.25 வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ கம்மியாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 4.25 தான் வருதுன்னா, இப்போ இந்த எல் போட்டோம்ல, இந்த எல்லை வந்து கொஞ்சம் கீழே வரைஞ்சா ஆம் ஹோல் பெருசாகும். இதே வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். இப்போ 5.25ங்கிறது 6.25 வந்துருச்சுன்னா ஆம்ஹோல் ரவுண்டு கம்மி பண்ணணும். இப்போ அதில் இது எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வரணும். அப்படி கம்மி பண்ணணும்னா இந்த எல்லை வந்து கொஞ்சம் மேலே தள்ளி வரைஞ்சி திருப்பி ஆம்ஹோல் வரையணும். சரிங்களா? ஆம்ஹோல் வந்து அளந்து பார்த்துட்டு கட் பண்ணிங்கன்னா தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ திருப்பி ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டிச்சஸ்க்கு கட்டிங்க்கு இந்த செகண்ட் லைன் தான். இதில் தான் கட் ஓகேவா? அதுக்கு வந்து 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு 1/2 இன்ச். இது வந்து 0.25 இன்ச் இருந்தால் கூட போதும். நீங்கள் எந்த அளவுக்கு தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விட்டிங்கன்னா போதும். சரிங்களா? இதில் இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியிருக்கோம்ல, இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு சரி இதனோட இதெல்லாம் அப்படியே வந்து மாற்றணும். இப்போ இந்த எங்கள் ஸ்டிச்சிங் லைனும் அங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட். அப்போது நெக்ஸ்ட் வந்து என்ன அந்த இடத்துல ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? பாயிண்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துருவோம். இப்போ இந்த லைன் வந்து இப்போ இது வந்து நெக்கு தான். இங்கே வந்து டெப்த் எவ்வளோ? பேக் நெக்குக்கு கம்மியாக தான் இருக்குமா? பேக் 1 இன்ச். அப்போ இங்கிருந்து 1 இன்ச் பாயிண்ட் வச்சு இப்படி எல் போட்டு இதுக்குள்ளே ஷூட் பண்ணி வரைச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பேக் கட்டிங். ஓகேவா? இதில் நெக் கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு இதுதான் வந்து
இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அதோட கரெக்டாக தைக்கணும். இப்போ நம்ம தைக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கோமோ அது மட்டும் தைக்கிறக்காக நாச்சஸ். எங்கெங்கே தைக்கிற பிட்டுருக்கோமா, இங்கே 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கோமா, இதுக்கும் வந்து நாச்சஸ் போடணும். அதுக்கப்புறம் இங்கே தையல் போட போடலாம். இது வந்து முன்ன பின்ன மாறாமல் இருக்கிறதுக்கு இதுலேயும் இப்போ இந்த சைடு மார்க்கிங் வந்துருச்சு. அப்போ இந்த ஸ்கேல் வச்சு அப்படியே லைன் சரிங்களா. இப்போ இதுலேயும் அப்படிதான். இப்போ இந்த சைடு வந்து மார்க்கிங் இருக்கு, மாறாமல். ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கோங்க. பேக் மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கோட ஷேப் வந்து கட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ இதுக்கு ஒரு ஏதாவது பேட்ச் வச்சு சும்மா ரவுண்ட் நெக்கே தைக்காம ஒரு பேட்ச் இன்னர் பேட்ச் இப்போ நம்ம வைக்கிறது அவுட்டர் பேட்ச்னா உள்ளே வச்சு தைச்சு வெளியே தைப்பேன். நேற்று சொன்னேன்னா உங்களுக்கு இல்லை மேம். இன்னர் பேட்ச் அவுட்டர் பேட்ச்னா இப்போ இது வந்து வென்றிருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணுறேன். ஓகேவா, 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கிருந்து 1.5 இன்ச் அதில் பாதி. ஓகேங்களா, அந்த நெக்கோட இதுவே அப்படியே லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாம் சரிங்களா. இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி வரைஞ்சிக்கலாம், இல்லைன்னா இப்படி லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கலாம். என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி வரைஞ்சி அதுக்கு காய்ச்சி வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த லீஃப் மாதிரி இருக்கிற ஷேப் ஓகேங்களா. இப்போ இது வந்து நம்ம லைனிங்கில் தான் இது மாதிரி கட் பண்ணணும் சரிங்களா. இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இதை வச்சு மெயின் கிளாத் மேலே போட்டு சுற்றியும் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். ஒரு நிமிஷம் கட் பண்ணி மடிச்சு போட்டுக்கோங்க. 2 மடிச்சு போட்டுட்டு இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம லைனிங் அட்டாச் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ண தான் போகிறோம். அதனால இந்த நெக் ஷேப் எல்லாம் கட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு எதையும் வந்து கட் பண்ணக்கூடாது. லைனிங்கில் மட்டும்தான் இது கட் பண்ணணும், மெயின் கிளாத்தில் கட் பண்ணக்கூடாது. இங்கிருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு சும்மா வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா. இது வச்சு திருப்பி அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் சரிங்களா. இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணணும் சரிங்களா.